ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்ச் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெயில் காலத்தில் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அப்படி இல்லாட்டினா உடம்போட சூடை தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஜெல்லி, இந்த மாதிரி புட்டிங் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சோட ஷெல்லுலேருந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தான் நார்லாம் அதில் ஒட்டாமல் வரும். நீங்கள் ஜூஸரில் புழிஞ்சிங்க அப்படின்னா அந்த நார்லாம் அதிலேயே ஒட்டிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு குடஞ்சி எடுத்துகிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி நசுக்கி ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா கைட்டு பிசைஞ்சு கூட இந்த மாதிரி ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். ஸ்வீட்னஸ்க்கு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்க் மேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் எடுத்துகிட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த கஸ்டர்ட் மிக்ஸை அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டியாகிற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. கட்டியானதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர். நீங்கள் இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இதை நேச்சுரலாக அந்த கலர்லேயே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா தேவையில்லை. நான் ஆரஞ்சு புட்டிங்னால் நான் கொஞ்சம் கலராக இருக்கட்டும்னு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆரஞ்சு ஜூஸை இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணும். அப்போனா தான் பால் திரஞ்சு போகாமல் இருக்கும். ஆஃப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஆரஞ்சை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஷெல்லெல்லாம் அதில் நம்ம இந்த கஸ்டர்ட் புட்டிங்கை ஊற்றி நம்ம வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour இல்லை 2 hour நல்லா வச்சுருங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.